பிரண்டை. பிரண்டை ஊறுகாய் தான் அரைக்க போகிறோம். ஊறுகாய் சொல்லலாம், தொக்கு சொல்லலாம். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான வஜ்ராயுதம் பிரண்டை. நிறைய வளர்ந்துட்டு வேறு அறுவடை செஞ்சிட வேண்டியது தான். பிரண்டையே கிள்ளி விட்டால் தான் நல்லா வளரும். கொழுந்தாக எடுத்துக்கணும். கொழுந்து தான் வந்து அரைக்க நல்லாயிருக்கும். நார் அந்தளவுக்கு நார் இருக்காது. நம்ம ஆஞ்சிக்கலாம். இந்த கீரையோடு சேர்த்து ஆஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம துவையல் அரைக்கும் போது வாசமாக. பாருங்கள் எவ்வளோ கொழுந்தாக இருக்குது பாருங்கள். பிரண்டையே ஆஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம இதை வந்து நார் எடுக்கணும். அப்போ கை என்ன ஆகும்னு அப்படியே ஒரு மாதிரி ஊறல் கொடுக்கும், அரிக்கும் ஒரு மாதிரி நம்மன்னு. அதனால் கொஞ்சோண்டு எண்ணெயை நல்லா கையில் தடவிக்கணும். இப்படி 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த கையெல்லாம் அரிக்காது, நம்மன்னு அரிக்காது. நாரெல்லாம் எடுத்துக்கணும். கீரை தனியாக ஆஞ்சி கப்பில் தண்ணியில் போட்டுக்கலாம். நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசி இது பண்ண வேண்டியது தான். பிஞ்சாக இருந்தால் கூட அதில் நார் இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம அரைக்கும் போது என்னென்னா அந்த நார் நிறையா இருக்கும். அதுக்கோசம் அந்த நார் எடுக்கணுங்கிறது. தண்ணியில் இந்த பிரண்டையை நல்லா அலசிக்கலாம். 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரண்டையோட இலை அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை இலையும் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிரண்டைக்கு தேவையானது 50 இஞ்சி, 50 பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். பெருங்காயம் வந்து லெமனில் பாதி லெமன் பெருங்காயம், கட்டி பெருங்காயம். அதே மாதிரி புளி வந்து நல்ல ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி. மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பிரண்டை இலை. வரமிளகா ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நுணா, பிள்ளைங்களுக்கு மருந்து அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, நொச்சி கொழுந்து நுணா கொழுந்து சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நுணாக்காய். இதை வந்து லைட்டாக தோல் எடுத்துக்கணும். உள்ளே கொட்டையோட போடக்கூடாது. தோலை லைட்டாக எடுத்துக்கணும். இது ஒரு 2 டீஸ்பூன் வரும். சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வரும். நம்ம அதை துருவி எடுத்தோம்னா இல்லை சின்னதாக கட் பண்ணோம்னா நல்லா 1 கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை. பிரண்டை வந்து கையில் நம்ம எடுத்தோம்னா நல்லா 3.5 கைப்பிடி வருது எனக்கு. அவ்வளோதான் அதுக்கு தேவையானது. எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சுருள வதக்கணும். அது வதக்கிறது நல்லா கனமான இரும்பு பாத்திரம், கனமான பாத்திரத்தில் வச்சு தான், எண்ணெய் சட்டியில் வச்சு தான் வதக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. L4 L5 ப்ராப்ளம் உள்ளவங்க ரொம்ப நல்லது. அவங்க தினமும் ஒரு சின்ன உருண்டை, நெல்லிக்காய் ஒரு பாதி கொட்டைப்பாக அளவுக்கு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து தினமும் சாப்பிட்டோம்னா, சாதத்துலையோ இல்லை மோர் சாதத்துக்கோ ரச சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நுணாவை வந்து துருவியாச்சு, கையிலே வச்சு கட் பண்ணிட்டேன் பாருங்கள். துருவலை கட் பண்ணேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு இருக்குது அந்த நுணா. இது நுணாக்காய். அதோட கொட்டை இப்படி தான் இருக்கும். நம்ம இதோடு போட்டு வதக்க முடியாது எண்ணெயில். இந்த கொட்டை வந்து வெடிக்கும். சப்போஸ் இது நல்லா பொரிச்சதோட மிக்சியில் அரைக்கும் போது மிக்சி பிளேடெல்லாம் உடஞ்சிரும். அதனால இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அரிஞ்சு. கொட்டையை நம்ம போடக்கூடாது. 2 டீஸ்பூன் வரும். இது சின்ன டீஸ்பூனில் நல்லா அரிஞ்சிட்டேன் பாருங்கள். நல்ல கனமான பாத்திரம், இல்லை நான்ஸ்டிக்கு, இல்லை இரும்பு பாத்திரம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, அதில் பண்ணுங்க. இது வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். வேற எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெயில் செய்யும்போது அது மருத்துவ குணம் கிடைக்கும் நமக்கு. நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். இது நான் 2 டீஸ்பூன் மட்டும் இப்போ எண்ணெய் விடுறேன். ஜீரகம் போட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சா போதும், ரொம்ப பொரிய வேண்டியது கிடையாது. நம்ம எல்லாம் அரைச்சிட்டு மறுபடியும் வதக்குவோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக பொரிஞ்சா போதும். இதிலே மிளகு சேர்த்துக்கலாம்.
பொரிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடலாம் குறைச்சிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். ஜீரகம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1/2 டீஸ்பூன். சின்ன டீஸ்பூனில் வரமிளகாய் 10 வரமிளகாய். 50 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வருது 50 பூண்டு. இதுலேயே 50 இஞ்சி. ரெண்டும் ஒன்றா நல்லா வதக்கட்டும். ரெண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு எண்ணெய் சட்டி வச்சு நல்லா தாராளமாக ஒரு 100 எண்ணெய் ஊற்றலாம். 1/2 இது. நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இதே எண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சம் ஒரு கொட்டை புளி போட்டு நல்லா காய்ச்சி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் நம்ம தேய்ச்சி எங்கே ஜாயிண்ட் பெயின் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சோம்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுதான் 1/2. பிரண்டையும் வறுத்தாச்சு, நமக்கு எண்ணெயும் ரெடி ஆயிட்டு. இதுக்கு பிரண்டை எண்ணெய்னு சொல்லுவோம். இப்படி எடுத்தோம்னா கரெக்டாக 3 கைப்பிடி. 1 நல்லா நிறைச்சி எடுக்கணும். கையில் 2 3. நான் சொல்கிற அளவில் இதே அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அளவுகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சிக்கோங்க. இந்த பிரண்டை நல்லா வதங்கட்டும். இந்த பிரண்டையோட இலை அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை இலையும் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு அமிர்தமாக இருந்தால் கூட மருந்து பொருள் இல்லையா, எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும். முன்னாவும் நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்து புளியை கூட லைட்டாக கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சி கையில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை பொரிகிறது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. கமகமன்னு இருக்குது. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குங்க. அதில் அடிக்கடிக்கு பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி இலையெல்லாம் புள்ளியாக விழுந்துருது. அதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நானும் எல்லா வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன். மரத்துக்கு ஒன்றும் அது சரியாக வர மாதிரி இல்லை. மழை பெஞ்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. அப்புறம் 2 மாதம் கழித்து பார்த்தோம்னா அந்த கருவேப்பிலை அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் அது நீங்கள் இது மாதிரி துவையில் அரைக்கிறதுன்னா ஃபஸ்ட்டே கருவேப்பிலையே முதல் நல்லா என்ன பண்ணுங்க, தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து நல்லா உணர வச்சுருங்க. உணர வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். அப்புறம் எடுத்து நம்ம வறுத்தோம்னா நல்லா வறுபடும். நம்ம அப்போ அரைக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த டைம் பார்த்து தண்ணியில் அலசிட்டு நம்ம கருவேப்பிலை இது பண்ணோம்னா சொதன்னு இருக்கும். கருவேப்பிலை பொரியாது. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். ரொம்ப முறுமுறுன்னு வறுப்படக்கூடாது. பிரண்டை பொடிக்கு தான் நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். துவையிலுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த பிரண்டையோட சாறு ஃபுல்லாக இதில் இறங்கிட்டு பாருங்கள். சாறுனா ஃபுல்லாக கிடையாது, ஒரு பாதி மீதி தான் நம்ம சமைக்க போகிறோம் இல்லையா. அதனால தான் முறுமுறுன்னு ரொம்ப வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதில் சாரெலாம் இறங்கிட்டு அதே எண்ணெயில் இந்த பிரண்டை இலை அதையும் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா முறுன்னு பொரிஞ்சிட்டு பாருங்கள். இப்படி இருக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலையும் இப்படி தான் இருக்கணும். எல்லாம் ஆறிட்டு இப்போ எல்லாம் அரைச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை அரைச்சிக்கலாம். மிளகாய் வத்தல் ஒரு 3/4 பதத்துக்கு அரைப்பட்டுட்டு இப்போ நம்ம இந்த எல்லா வதக்கி வச்சது எல்லாமே இதில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, புளி, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் இதிலே வச்சு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்க தான் போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்கோம் பாருங்க. நல்லா நைஸாக இருக்கு பாருங்க. நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சதுலேயே இந்த பிரண்டையை சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 டைம் அரைக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டி பட்டுச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்க்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பிஞ்சியாக எடுத்து அவ்வளோ நார் எடுத்தோம். நார் இருக்குது பாருங்கள். அப்போ முத்தல் அரைச்சோன்னா எவ்வளோ நார் இருக்குன்னு பாருங்கள். வாயிலே வைக்க முடியாது.
அரைக்கும் போது பிரண்டைக்கு தேவையான உப்பு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சரியா இருக்கும். கல் உப்பு தான் எடுத்திருக்கேன், சேர்த்து இதிலே அரைச்சிக்கலாம். நம்ம உப்பு போட்டு அரைச்சதுனால லைட்டாக கொஞ்சம் நீத்து இருக்கு. நான் தண்ணியெல்லாம் இதில் ஊற்றலை, உப்பு போட்டு அரைச்சேன் இல்லையா, அந்த உப்புல உள்ள தண்ணி நீத்து இருக்கு. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இதுக்கு மேலே தான் இருக்கு மெயின் மேட்ரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அடி கனமான பாத்திரமா இருக்கணும். இரும்பு சட்டி இல்லைன்னா நான்ஸ்டிக் இல்லைன்னா வார்ப்பு கல் நல்லா அடி கனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம கிண்டும் போது அடி பிடிக்கும். இதுக்கு இவ்வளோ செஞ்சது பெருசு கிடையாது. இது அடி பிடிக்காம பக்குவமாக கிண்டி எடுக்கிறது தான் இருக்குது. நல்லா ஒரு 100 எண்ணெய், நான் 100 நல்லெண்ணெய் ஊற்றி விடுறேன். எண்ணெய் சட்டியில் எதுவுமே போடக்கூடாது. நம்ம வதக்குனது அப்படியே இதில் போட்டு அப்படி கைப்பிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா கிண்டுவோம் இல்லையா, அந்த பதம் தாங்க இது. அதுக்கு பயந்துட்டு இது யாருமே மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. உடம்புக்கு நல்லா தானே செஞ்சு தானே ஆகணும். இதில் இவ்வளோ சத்து இருக்கு இல்லையா, செஞ்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். அலுப்புப்படாமல் இது செஞ்சோம்னா நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சம் காஞ்சா போதும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாமே இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாது. சரியாக அரைப்படலைன்றதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டோம். அதுவும் ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி, ரொம்ப தண்ணி கிடையாது. இப்போ நம்ம இதில் கிண்டும் போது தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். அந்த எண்ணெய் நல்லா கக்கி வெளியில் வரணும். பாருங்கள், நம்ம 100 எண்ணெய் ஊற்றி விட்டோம். எண்ணெய் ஃபுல்லாக வலிச்சிட்டு பாருங்கள். இப்போ அந்த எண்ணெய் ஃபுல்லாக அது நல்லா வெந்தால் அந்த எண்ணெயை ஃபுல்லாக கக்கும். நம்ம அல்வா பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான், அதே ப்ராசஸ் தான் இது. அலுப்புப்படாமல் கொஞ்சம் செஞ்சோம்னா சூப்பர். தினமும் ஒரு சின்ன உருண்டை இவ்வளோ பெருசு தினமும் ஊட்டி சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு அதான் சாதம் சுடுசாத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க, செமையாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, அவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ சத்து. வச்சிராயுதன்னு எதுக்கு சொல்கிறோம், இதுதான். முருங்கைக்கீரை, பிரண்டை, முடக்கத்தான், இது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ நம்ம அந்தளவுக்கு நமக்கு மஷ்ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. கக்கி வருது, கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு, இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படுறது மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அப்பப்போ தினமும் ஒவ்வொரு உருண்டை எவ்வளோ பெருசு, சின்ன உருண்டை நெல்லிக்காயில் சின்ன நெல்லிக்காய் இருக்குல்லையே, அரை நெல்லிக்காய், அதில் இத்தினோண்டு சின்ன உருண்டை, அதை எடுத்து மோர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எதுக்காவது ஒன்று தொட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. சூப்பரான என்னுடைய ஸ்டைலில் பிரண்டை ஊறுகாய் தயார். இந்த பிரண்டை ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை முத்தலான பிரண்டை எடுத்திருந்தோம், அவ்வளோதான். வெறும் நாராக திப்பிய சாப்பிட்டவே இருக்க முடியாது. சூப்பரான பிரண்டை துவையல் தயார். 1/2 பிரண்டை எண்ணெய் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் எடுத்து தடவினோம்னா சூப்பரான எண்ணெய் தயார். பிரண்டை துவையலும் தயார். நல்லா ஆறிட்டு ஒரு டப்பாவில் போட்டு தேவையானதை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைப்படும்போது இல்லை ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணிட்டு. நல்ல டேஸ்ட்டுங்க. காரம், புளிப்பு, உரப்பு, அந்த மிளகு, சீரகம், வாசனை, இஞ்சி, பூண்டு செம்மையா இருக்கு. சுள்ளுன்னு இருக்கு. நான் கொஞ்சம் உரப்பு கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா 2 மிளகாய் கூட குறைச்சிக்கோங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுனால, குழந்தைங்க சாப்பிடாது இல்லைங்களா, அதனால குழந்தைங்களுக்கோசம் 2 மிளகாய் குறைச்சிக்கோங்க. நல்ல டேஸ்ட், அட்டகாசம். பிரண்டை ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.